கடந்த 5 ஆண்டுகளாக குடும்பத்தை கவனிக்கவில்லை அப்படின்னு ரிஷப் ஷெட்டி உருக்கமாக சொல்லியிருக்காராம். காந்தாரா சாப்டர் 1 படத்துக்காக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனிக்கவில்லைன்னு ரிஷப் சொல்லியிருக்காரு. இது குறித்து படத்தின் சில காட்சிகள் மிகவும் ஆபத்தானதாக இருந்துச்சு. அந்த நாட்களில் நான் வேணும்னே என் மனைவி பிரகதியை படப்பிடிப்பு தளத்திற்கு தாமதமாக வர சொல்லி ஏமாத்துவேன். கிட்டத்தட்ட 3-4 முறை மரணத்தின் அருகே போயிட்டு வந்துட்டேன். தெய்வத்தின் உதவியால் மட்டுமே இன்று உங்கள் முன்னால் நின்றுட்டு இருக்கேன். கடந்த 3 மாதங்களாக நான் சரியா தூங்கல. இந்த படத்துக்காக இடைவிடாமல் உழைச்சு வரேன். ஒவ்வொரு நடிகரும், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களும் இன்று நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும் விஷயங்களுக்காக பங்களிச்சிருக்கிறாங்க. நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டோம். ஆனால் நம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் தெய்வீக ஆதரவு எங்களை தொடர்ந்து வழி நடத்துச்சு. இது படத்துல உண்மை எது, கற்பனை எது என்பதை நீங்கள் அளவிட முடியாது. அதுதான் இந்த சினிமாவை வடிவமைத்தது. இந்த ட்ரெய்லர் வெறும் ஒரு துணுக்கு மட்டுமே. முழு அனுபவம் திரையரங்குகளில் காத்திருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். காந்தாரா படம் எனக்கு 5 வருடங்களாக ஒரு உணர்வுபூர்வமான பயணமாக இருந்துச்சு. முதல் பாகத்தில் 2 வருடங்களும், இந்த படத்தில் 3 வருடங்களும் பணியாற்றினேன். இந்த 5 வருடங்களில் என் குடும்பத்தையும் குழந்தைகளையும் சரியாக கவனிக்கல. இப்போது எனக்கு இருக்கும் ஒரே உணர்வு சினிமாவை நிறைவு செய்யும் உணர்வு தான் அப்படின்னு ரிஷப் ஷெட்டி தெரிவிச்சிருக்காரு. இப்படி ஒரு நடிகரான எல்லோரும் ஆச்சரியமாக அவரை பார்த்து வந்துட்டு இருக்காங்க.